friends, welcome to PS மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான பொரியல் ரெசிபியும் கூடவே ஒரு குவிக்கா பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதும் 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க அவரைக்காயை சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து வேக விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, அப்போ வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைங்க. அப்போ அந்த பொரியல் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த லஞ்ச் ரெசிபிக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். அது கரெக்டான பதத்துலேயும் கிடைக்கும். இப்போ இதில் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம இதில் அரைச்சி சேர்க்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பீசஸ் 10 எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த சைஸில் நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறப்பெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த சைஸில் எடுத்திருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய், இது கூட 3 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறகுறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் மட்டும் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ அவரைக்காய் வந்து ஒரு 50% வெந்துருச்சு. பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஏன் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறோன்னா, இப்போ நம்ம அரைச்சது எதையுமே வதக்கி அரைக்கல. ஸோ அதோட பச்சை வாசனை இருக்கும். இந்த காயோட சேர்ந்து வேகும்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். லாஸ்ட்டாக நம்ம இதை சேர்த்தோன்னா அந்த தேங்காய் பூவோட அந்த பச்சை மிளகாய், பூண்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் அடிக்கும். அதனால தான் இந்த காய் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்துருக்கோம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். பாத்திரத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சே தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இதோடையே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மாதிரி பொரியல் ரெசிப்பியில் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்க்கறது எங்களுக்கு பொதுவாக பிடிக்கும். அதனால வந்து தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காவோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த தேங்காவோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பீஸை கம்மி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி தெளிக்காதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி கூட்டு பதத்துக்கு வந்துடும். பாருங்க, அவரைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து 1 கப் நல்லா ஆறின சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சூடான சாதம் எடுக்காதீங்க. அப்படி வந்து சூடான சாதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் கிளறும்போது அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். குட்டீஸ்க்கெலாம் வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுமே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சாதமும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, கூடவே காயும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் ஒரு சுவையான பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ரெசிபீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.